ஜாலியாக இருந்துச்சு. 15 வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. கிஃப்ட் முடிக்கணுமே. எவ்வளோ ஒரு என்ஜாயாக இருக்குது. ஸ்கிட்டு அந்த சுதா வர்றாக்கா? சுதா ஹாப்பியா? இப்படி ஒரு பாட்டி பண்ணி இதுலேயும் பாட்டி வச்சாங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி உங்களுக்கு இல்லாத படமா? ஜாலியாக இருங்க. இன்னும் வேற என்ன வேணும் கேளுங்க வச்சான், நான் செய்கிறேன். மைக்கு கொடுத்தாலுமே சவுண்டு கம்மியாக இருக்குது. ஒரு பெரிய வீட்டுக்காக போவோம். மச்சான் நல்லா 15 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க மச்சான், நீங்கள் கேட்ட மாதிரி நான் மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ்க்கு வழி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா அப்பே சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதான்னு. நான் சவால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறாங்கன்னு, ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வழி சொல்லுங்க. நான் சொல்ல ஐடியா சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் நல்ல பிஸ்னஸ். ஷேர் மார்க்கெட் பணம் போட்டு உட்காந்து இது பண்ணுறதுன்னா எங்கே கொடைக்கானல் கம்பெனிக்கு போயிடுவேன். அதெல்லாம் ஒத்து வராது. கஷ்டப்படக்கூடாது, ஆனால் காசு வரும். அதுக்கு வழி சொல்லு. பெரிய மாதம் வாங்கிடுது இல்லைம்மா, பெஸ்ட் ஐடியா. வாங்க சார். இன்னைக்கு ஒன்று பில் பே பண்ணுமா? எவ்வளோ வந்துருக்கு? 3 lakhs தானே? ஓகே, நோ ப்ராப்ளம். மச்சான் 3 lakhs தானே இருக்குது. அப்படியா? சரி சரி. ஐயோ போய் வயது இருக்குது. மச்சான் இருடா, நீ வந்துடுடா. 3 லட்சம் ரூபாய் வந்துடுறா. வீட்டுக்கா? சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு பே பண்ணிடுறேன் நான். இல்லைங்க, எவ்வளோ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நான் பே பண்ணிடுறேன். இது பே பண்ண மாட்டேன்னா கொஞ்சம் கன்செஷன் கொடுமா. 1 லட்சம் என்ன கட்டிடுறேன். சரிம்மா, நான் பேசுகிறேன். ஐயோ, ஃபோனாவது பண்ண ஒருத்தர் கூட காணலையே. காசு இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. ஹலோ, நீங்கள் அழைக்கும் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஒருத்தன் சுவிட்ச் ஆஃப். ஹலோ ஹலோ, நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்புக்கு எல்லை வெளியே இருக்கிறார். நாசமாக போச்சு. கடவுளே, எங்கள் அப்பா படித்து சொன்னார், நண்பர்களை நம்பி போகாத போகாதன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. சரி, அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் பேசி பார்ப்போம். நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டாங்க 2 நண்பர்களும். கையில் காசு இல்லை. 1 லட்சம் ரூபாய் பே பண்ணால் அங்கே வேலை செய்ய சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. காட்சியிட்டு பல இடங்களில் பசிக்கு உணவு கேட்பதும் ஹோட்டலில் வேலை கேட்பதுமாக பெஞ்சமின் குப்பை தொட்டியில் உள்ள உணவை சாப்பிட்டுக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பது. ஐயோ அம்மா, பசிக்குதே சார். ஏதாவது ஹோட்டலில் வேலை இருந்தால் கொடுங்க. கொஞ்சம் சாப்பாடாவது கொடுங்கம்மா. இல்லை அப்படி சொல்லாதீங்கம்மா, வயிறு பசிக்குமா.
இல்லை இல்லை எதுவுமே இல்லை சாப்பாடு. நீ எழுதுறாத. இயேசுவே, எங்கள் அப்பா படித்து சொன்னார், ஐயோ இங்கே ஏதோ குப்பை தொட்டியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ பசிக்கிறேன் ஐயா, ஏதாவது காசு இருந்தால் கொடுங்க ஐயா, சாப்பாடு கொடுக்க இல்லையா? ஐயோ ஏதோ இருக்குது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா படித்து சொன்னார், நண்பர்களை நம்பி போகாதுன்னு சொல்லி. இந்த படுபாவி நண்பர்கள் பணம் இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்தானுங்க. பணம் கைவிட்டு போன உடனே நிர்கதியாவத்துக்கு போயிட்டானுங்க. இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா படித்து சொன்னாங்க, நான் கேட்காம போயிட்டேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரருக்கு கிடைக்கிற அந்த சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே. நான் ஒன்று செய்கிறேன், இங்கே அங்கே அலைகிறத விட நான் எங்கள் அப்பா கிட்ட போவேன். கட்டாயமாக எங்கள் அப்பா என்னை ஏற்றுப்பார். ரொம்ப நல்லவர். நான் தான் ஒரு பேச்சை கேட்காம வழி மாறி வழி கட்டு என் சொந்த இஷ்டமாக போயிட்டு நிச்சயமாக எங்கள் அப்பா என்னை ஏற்றுப்பார். நான் அவர்கிட்ட கட்டாயமாக திரும்பி போகிறேன்.